இந்த தொகுப்புல 12 கதைகள் இருக்கு. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட கதை வந்து சோற்று கணக்கு. இந்த சோற்று கணக்கு அப்படிங்கிற கதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வலியே எனக்கு வந்து நெஞ்சில வரும். அந்த அளவுக்கு ஒரு கதை. அந்த கதையும் உங்க கூட இப்ப நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஸ். முதல் இந்த கதையோட ஆரம்பம் பார்த்தோம்னா, ஒரு நம்ம பழைய வீடுகள்லாம் வந்து ரொம்ப நாள் ஆனா மாறி போயிடும் அந்த இடம் இல்லையா? முதல்ல இருந்த இடம் இதெல்லாம் இருந்தது அப்போ. நீங்க ஒரு வேளை நிறைய ஊர்ல இருக்கலாம், நீங்க சொந்த ஊரை போய் பார்க்க போறீங்கன்னு வைங்க. இந்த இடத்துல இந்த கடை இருந்தது, இந்த கோவில் இருந்தது, இப்ப எல்லாம் மாறி போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த நிகழ்வோட ஆரம்பிக்கும். அதுல கெத்தேல் சாஹிபு அப்படிங்கிறவரு ஒரு உணவகம் மாதிரி நடத்தியிருக்காரு. அந்த இடத்துல இப்ப பில்டிங் எல்லாம் வந்துருச்சு, கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டதுனால. அவரோட மகன்கள் இன்னும் அதை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. 15 வருஷமா அந்த இடத்துல அவர் நடத்திட்டு இருந்திருக்காரு. இவரை பத்தி அப்படி சொல்லணும் அப்படின்னு இந்த வர இதெல்லாம் பார்ப்போம். இப்ப முதல்ல இந்த கதையை சொன்ன எழுத்தாளர், அவரோட அறிமுகம். அவர் தான் இந்த கதையின் நாயகன் இல்லையா? இந்த கதையை அது இப்ப நம்ம கொடுக்குற அந்த எழுத்தாளர்கிட்ட சொன்னவர். அவர் வந்து சின்ன வயசு, ஒரு 10வது, அந்த காலத்துல 11ஆம், அது முடிஞ்ச உடனே காலேஜ்ல சேர நல்லா படிச்சிருக்காரு. ஆனா ஏழ்மை ரொம்ப. அவங்க அப்பா வந்து கிராமத்துல இருந்து நான் இன்னொரு ஊர்ல இருக்க அவங்க தூரத்து சொந்த மாமா கிட்ட போய் நீ போய் இருந்து படிச்சுக்கோ, அவங்க கிட்ட இருந்து படிச்சுன்னா எப்படியாவது நீ படிச்சுக்கோ, என்னால படிக்க வைக்க. ஏன்னா அந்த மாமாக்கு இவர் ஏற்கனவே ஏதோ ஒரு பண்ணியிருக்காரு, அவர் நன்றி கடன் இருக்கு. அதனால அவர் எப்படியாவது நம்ம பையனுக்கு படிக்க வச்சிருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட அவங்க அப்பா வந்து அந்த வீட்டுல விட்டுட்டு போயிடுறாரு. அவங்க குடும்பத்துல ஏற்கனவே 2 தங்கச்சியும் ஒரு தம்பியும் வேற இருக்காங்க. அதனால ஒரு குழந்தை குறைஞ்சா அந்த காலத்துல பாரம் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த நிலைமை இருந்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் மாமாவும் மரபுற மனசுல தலையாட்டிட்டாரு. அதை விட அந்த எழுத்தாளருக்கு அன்னைக்கு ராத்திரி தான் தெரிஞ்சது அந்த அத்தைக்கு எவ்வளவு தூரம் இந்த விஷயம் பிடிக்காம இருந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த உணவு பரிமாறினதே ஒரு தட்டுல, அந்த மிச்சம் இருக்கிற சோறுல நம்ம வந்து ராத்திரி தண்ணி ஊத்திட்டோம்னா நம்ம காலையில தான் சாப்பிடுவோம். அந்த காலத்துல பழைய சோறு. அந்த சோறுலயே தண்ணியை ஊத்தி அது மேலேயே அந்த குழம்புகள் எல்லாத்தையும் கொட்டி ஏதோ ஒரு நம்ம சொல்றோம் பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்குற மாதிரி அந்த தட்டை வச்சிருக்கு. அவங்களும் சரி, அவருக்கு எந்த அவமானம் சதிச்சாலும் பரவாயில்லை, நமக்கு இப்ப படிப்பு முக்கியம், நம்ம குடும்பம் முக்கியம் அப்படின்னு அவர் அதை சாப்பிடும். இப்படியே அவங்களுக்கு வந்து நிறைய வேலையை அவர் தலையில கட்டிடுறாங்க. இந்த வேலையை பார்க்கணும், காலையில எழுந்திரிச்சு இந்த வேலை பார்க்கணும். அவங்களுக்கு 2 பொன் குழந்தை இருக்கு, அந்த குழந்தைகளுக்கான டியூஷன் எல்லாம் எடுக்கணும். ஆனா இவர் புத்தகத்தை பிரிச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளவு கோபம் இருக்கு. இவெல்லாம் படிக்கிறதான்ற ஒரு எண்ணம் போதும். சரின்ட்டு இவர் இப்படியே இருந்திருக்கா. அந்த இதுல காலேஜ்ல சேர்ந்ததுனால கொஞ்ச நாள் வீட்லையும் பார்த்துட்டு அரைகுறை உணவோட உடல் எல்லாம் மெலிஞ்சு போக அவர் போவாரு இருந்திருக்காரு. திடீர்னு காலேஜ்ல ஃபீஸ் கட்ட சொல்லிட்டாங்க. அப்பெல்லாம் இந்த டேர்ம் ஃபீஸ் மாதிரி வரும் இல்லையா, அதை கட்ட சொல்லிட்டாங்க. உடனே அவர் வந்து கேட்டிருக்காரு மாமாட்ட, தயங்கி தயங்கி எனக்கு அந்த ஃபீஸ் கட்ட சொல்லு. எப்பா, நான் வந்து உனக்கு சாப்பாடு போடுறதுக்கு தான் ஒத்துக்கிட்டேன், இந்த ஃபீஸ் எல்லாம் என்கிட்ட வராது, என்கிட்ட எல்லாம் காசு இல்லை. இத்தனைக்கும் ஒரு அச்சகம் வச்சு நடத்துறாரு. இருந்துட்டு இவருக்கு என்ன பண்றதுன்னு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்ப கூட படிக்கிற ஒரு பையன் சொல்லியிருக்கான், எப்ப ஒரு அரிசி மண்டி இருக்கு, நீ ஈவினிங் 4 மணிக்கு மேல வந்தீங்கன்னா ராத்திரி 12 மணி வரைக்கும் அங்க கணக்கு எழுதிங்கன்னா ஒரு நாளைக்கு 1 ரூபாய் தருவான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு முந்தின காலம். அப்ப அதனுடைய மதிப்பு அப்படி. இப்ப காலேஜ் ஃபீஸ் கட்டி ஆகணும். சரின்னு அவர் அந்த வேலையை போய் ஒத்துக்கிறாரு. அவங்க கிட்ட முன்பணமா ஒரு 40 ரூபாய் வாங்கி அந்த ஃபீஸை கட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. அந்த மாசம் எல்லாம் உழைச்சிட்டு, அதுலயும் பாத்தீங்கன்னா சில சமயத்துல வகுப்புகள் நீண்டும். அவர் காலேஜ் சீக்கிரம் முடிச்சுட்டு வர முடியாது. அங்க போகும்போது வேற யாராவது கணக்கு எழுத உட்காந்துட்டாங்கன்னா திருப்பி மாத்தி எல்லாம் தரமாட்டாங்க. அந்த கணக்கு எழுதுனவர் அன்னைக்குரிய காசை வாங்கிட்டு போயிடுவார். இது ஒரு தினக்கூலி மாதிரிதான். உடனே என்ன பண்ணிருக்காங்க, இவர் வந்து சரி அது கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் தான் அவரால் எழுத முடிஞ்சது. ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் போக அவருக்கு அவ்வளவுதான் கிடைச்சிருக்கும். அது அந்த முன்பணத்துக்கே சரியா போயிடும். அதுக்கப்புறம் அந்த மாசம் அவர் வீட்டுக்கு வராரு. அந்த நேரத்துல அந்த அத்தை ஒரு நோட்டை நீட்டுறாங்க. அந்த நோட்ல என்ன எழுதி இருக்கு அப்படின்னா, நீ இவ்வளவு நாள் சாப்பிட்ட பாரு, அதுக்கான கணக்கு எழுதி அதுவே நீ 40 ரூபாய் தரணும் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. அவர் என்ன சாப்பாடு போட்டாங்க அதுக்கு அவங்க கேக்குறது. இவருக்கு இல்லப்பா, நானே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வேலைக்கு போற இல்ல, எனக்கு 2 பெண் குழந்தை இருக்கு, நான் சேர்க்கணும், அதனால நீ சாப்பாடுக்கு கொடுத்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரால ஒன்னும் சகிக்க முடியல, நம்ம இறந்து போறதான் வழி போல அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ஆத்த நோக்கி போயிடுறாரு. அப்புறம் மனசு வராது இல்லையா உடனே யாருக்கும். அப்புறம் இந்த வேலை செய்யற இடத்துல போகும்போது அந்த இடத்துல சொல்றாங்க, அங்க வாட்ச்மேன் இல்லாம இருக்கு, நீ சம்பளம் இல்லாத வாட்ச்மேனா தங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. சரின்னு அவர் அங்கேயே தங்கிடுறாரு. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க பாருங்க,
இவர் எங்க அந்த காசை கட்டாம போயிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் படிக்கிற புத்தகத்தை பிணையா பிடிச்சிக்கிறாங்க. தரல. இவர் இப்ப இந்த புத்தகத்தையும் மீட் ஆகணும், இப்ப அந்த காலேஜ் ஃபீஸும் அதை கழிச்சாகணும், இதுக்கு இடையில அவர் சாப்பிட்டும் ஆகணும். இந்த நிலைமையிலதான் அந்த உணவகத்தை பத்தி அந்த குறிப்பு வருது. அந்த கெத்தேல் சாஹிபு அப்படிங்கிறவரோட குணம் என்ன அப்படின்னா, சின்னதுல அவரும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு டீனேஜ் பையனா இருக்கும்போது அந்த கெட்டில் எடுத்துட்டு போவாங்க. அந்த காலத்துல டீ ஊத்து, அந்த கெட்டில எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் டீ வந்து கொடுக்குற அந்த வேலையை அவர் செஞ்சிருக்காரு. அவரே டீ தயாரிச்சுதான் கொடுத்துருக்காரு. அதனால அவருக்கு பேர் கெத்தேல் சாஹிப்னு கடைசி வரைக்கும் நினைச்சிருச்சு. அதுல ஒரு பழக்கம் அவருக்கு. என்ன பழக்கம் அப்படின்னா, அந்த டீக்கான காசு அவர் நேரடியா வாங்க முடியும். அவர் பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல அந்த காசை போட்டுட்டு அவங்கவுங்க டீ குடிச்சுக்கலாம். யார் போடுறாங்க போடலன்னு கூட அப்பயே கவனிக்க மாட்டாங்க. சில பேர் அதை வந்து குழந்தைங்கலாம் அந்த இது பண்ணுவாங்க இல்லையா, டீஸ் பண்றவங்க எல்லாம் வந்து அந்த பாக்ஸ் எடுக்கிறது அப்படின்னு நிறைய தொல்லையெல்லாம் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவர் தன் நிலையில மாறவே இல்லை. கடைசி வரைக்கும் கை நீட்டி அவர் அந்த பணத்தை வாங்குறதே கிடையாது. இப்ப அந்த உணவகத்திலையும் அதே போல வழிமுறையை தான் அவர் கடைபிடிக்கிறார். இந்த ஓட்டெல்லாம் போட போனா ஒரு மறைவா ஒரு இடம் இருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு மறைவான இடத்துல அந்த பாக்ஸ் வச்சு யாருனாலும் எவ்வளவு நாளும் சாப்பிடலாம். போகும்போது நம்ம எவ்வளவு சாப்பிட்டோம்னு அவங்களே யோசிச்சு அந்த காசை போட்டு, இதான் அங்க வழிமுறை. இத வந்து ஒரு பையன் வந்து சொல்றான், நீ வந்து ஒண்ணு பண்ணு, அங்க போய் சாப்பிடு, நீ காசு போடலைனாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. இவருக்கு மனசு, ஐயோ நம்ம காசு போடாம எப்படி சாப்பிடுறதுன்ட்டு கையில ஒரு 3 ரூபாய் எப்படியோ பாருங்க, நிறைய வெளியெல்லாம் வேலை பார்த்து ஒரு 3 ரூபாய கையில எடுத்துட்டு போறாரு. போய் சாப்பிட உட்கார்றாரு. பசி அவரையே தின்னுடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு அவருக்கு பசி. ஏன்னா எல்லாத்துக்கும் மிச்சம் முடிச்சு அவர் எல்லாத்துக்கும் அவர் உணவுலதான் கை வச்சிருக்காரு. ஆள் ரொம்ப மெலிஞ்சு போய் கண்ணெல்லாம் குழி விழுந்து ஒரு வயசு பையன் இருக்கிற மாதிரியே இல்லை. அப்படியே உடம்பெல்லாம் ஒரு தடதட கூட வந்து உட்கார்றாரு. அவரை வந்து ஒரு நிமிஷம் அவர் நிமிந்து. அதுக்கப்புறம் அந்த இலையை விரிச்சுட்டு சாப்பிட சொல்லி தட்டு தட்டா சோற கொட்டி, அது வந்து ஒரு அசைவ உணவகம், அதனால அசைவ உணவகம் எல்லாம் அந்த உணவெல்லாம் மேல போட்டு சாப்பிடுங்க. இவருக்கு அந்த உணவை பார்த்தோன்னு பயம் வந்துருச்சு. நம்ம கொடுத்த காசு கண்டிப்பா அதிகமா வச்சுட்டாரு, இப்ப என்ன பண்றது? சரின்ட்டு இவர் சாப்பிட்டுட்டாரு. சரி எந்திரிச்சிடலாம், ஆனா வயிறு ஃபுல்லா அவருக்கு ரொம்ப நிறைஞ்சு போயிடுச்சு. அவர் எந்திரிக்கலாம். ஏன்னா ரொம்ப சாப்பிட்டு பழகாதவங்கள அதிகமா சாப்பிட முடியாது. அவர் என்ன பண்ணாரு, திரும்பி வந்து அந்த ஒரு கையில வச்சு அந்த கரண்டியை வச்சு பட்டுன்னு ஒரு அடி அடிச்சு, அவ்வளவுதானா இன்னும் உட்காரிப்போ அப்படின்னு மறுபடியும் கொண்டு வந்து சாப்பாடு வச்சு, இவருக்கு எந்திரிச்சா அடிச்சிருவாரோன்னு பயத்துல அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி போய் அந்த இதுல போடும்போது பின்னாடி இருந்து அவர் பாக்குற மாதிரி, அவர் கண்கள் அவர் முதுக குத்துற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் இருந்தாலும் போட்டுட்டு அப்படியே திரும்பியே பார்க்காம படபடன்னு ஓடிடுறாரு. நம்மளை கூப்பிட்டுருவாரு அப்படின்னு நினைச்சிட்டே போறாரு. நான் கூப்பிடல. அவர் திரும்பி கூட உண்மையில பார்க்கல, அவர் அதை கவனிக்கல. வீட்டுக்கு போயிடுறாரு. 4 நாள் இந்த பக்கமே எட்டி பார்க்கல ஒரு பயத்துல. ஆனாலும் அந்த பசி, அந்த ருசியை பத்தி ரொம்ப அழகா சொல்றாங்க. அவர் கையாலே எல்லாமே தயார் பண்ணுவாங்க. ஒரு கையாலே எல்லா பொருட்களையும் வாங்குவாராம். 2 வேலை தான் போடுவாங்க, 12 மணில இருந்து 3 மணி வரை, 7 மணில இருந்து 10 மணி வரை. இந்த 2 டைம்ல இதே மெத்தடு தான். அப்படின்னு இருக்கும்போது இவர் வராரு. 3-4 நாள் கழிச்சு வேற வழி இல்ல, பசி தாங்க முடியல, கையில ஒரு 2 ரூபாய் எடுத்துட்டு, சரி இந்த தடவை கொஞ்சம் குறைவா சாப்பிட்டுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் திருப்பி அவரை பார்த்த மாதிரி இவருக்கு அடையாளம் தெரியுமோ தெரியாதோன்னு வந்து உட்கார்றாரு. ஆனா அவர் அன்னைக்கு என்ன விரும்பி சாப்பிட்டாரோ அதே பொருளை கரெக்டா கொண்டு வைக்கிறார். இவருக்கு தெரிஞ்சிருக்கோ அப்படின்னு இன்னொரு பயம் வந்துடுது. பயந்து மறுபடியும் அந்த 2 ரூபாய் போட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் போகக்கூடாது, அடுத்து நம்ம கையில கொஞ்சம் காசு எடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த நேரம் ஒரு 7 ரூபாவை கையில செய்யுது. ஆனா அந்த பணத்தை மீட்கணும், அந்த புக்கை மீட்கணும். அவர் ரொம்ப நல்லா படிக்கிறவரா இருக்கிறதுனால காலேஜ்ல சொல்ற விஷயத்த நல்லா கவனிச்சுக்கிறார். அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த புத்தகங்கள் வச்சு படிக்கணும் இல்லையா, பரீட்சை கிட்ட நெருங்குது, இந்த புத்தகத்தை மீட்டாகணும். சரி அதுக்கு ஒரு 5 ரூபாய் வச்சுப்போம். ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் மீட்டிட்டே தான் இருக்காரு, கொடுத்துட்டு இருக்காரு. முழுசா கொடுத்ததான் அவங்க புத்தகத்தை அவங்க தருவாங்க. அந்த இன்னைக்கு நம்ம 2 ரூபாயே கொடுப்போம் அன்னைக்கு மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு வர்றாரு. வந்துட்டு இவர் சாப்பாடுலாம் போட்டுட்டு திருப்பி போறப்ப திடீர்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம், இன்னைக்கு போடாம போயிட்டா என்ன, அந்த 7 ரூபாய் நமக்கு மிச்சம் தானே அப்படின்னு ஒரு உணர்வு தோணுது. உடனே அது ஒரு ஒரு என்ன சொல்றது, நமக்கு வந்து இந்த ஏமாத்தாதவங்களுக்கு ஒரு அவமான உணர்வு வந்துடும். அச்சோ நம்மளா இப்படி நினைச்சோம் அப்படின்ட்டு அந்த அதிர்ச்சியில அந்த 7 ரூபாயும் அந்த பாக்ஸ் போட்டு போயிடுறாரு. வெளியே போன பிறகு அவரால் சகிக்க முடியல. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சோம், 1/2 மாசம் சம்பளம் மாதிரி இருக்குமே, அது போயிடுச்சு, நம்ம என்ன பண்றது? கடைசியில அவர் மேலே கோவம் வருது. இவர் இப்படி பண்ண போய் தானே நமக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, அடுத்து சாப்பிடும்போது நம்ம சாப்பாடு காசே கொடுக்காம அந்த சாப்பாடு காசுல கழிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிக்கிறாரு. அப்படி யோசிச்சு அடுத்த தடவை சாப்பிடும் இப்போ தைரியமாவே போறாரு, ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம்ல அப்படின்னு. அந்த மாதிரி போய் உட்கார்றாரு. அவரும் சாப்பாடு பரிமாறுறாரு.
அதுக்கப்புறம் அவர் காசு கொடுக்கல. ஆனா 1 2 நாள் இல்ல மாஸ்டர்ஸ், 5 வருடங்களா அவர் அந்த காசை கொடுக்கலையாம். ஏன் கொடுக்கல அப்படின்னு அன்னைக்குள்ள உணர்வை சொல்றாரு. அதாவது அவர் பரிமாறும் போது அந்த கையை பாக்குறாரு. திடீர்னு அந்த கையை பார்க்கும்போது அவரால் கட்டுப்படுத்த முடியாம அழுக்கு வருது. ஏன்னா அந்த கை வந்து அவருக்கு தாய் மாதிரி தெரியும். இத்தனைக்கு அவர் ரொம்ப ஆஜாபகமான ஒரு ஆளு, முரட்டுத்தனமான கை, ஒரு என்ன சொல்றது, தாதா மாதிரி இருப்பார் உண்மையில. அந்த அளவுக்கு ஒரு உயரமான கரடு முரடான ஆள். ஆனா அவரோட கை, அந்த முடிகள் நிறைந்த அந்த கரம் அவருக்கு வந்து ஒரு அன்னையோட கை மாதிரி தெரிஞ்சுதான். ஆனா உண்மையிலே அவர் அன்னை கையில கூட அப்படி சாப்பாடு வாங்கினது இல்லை. சின்னதுலயே வறுமை, இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க சட்டியில எடுக்கும் போதே போதுமா இன்னும் வேணுமான்னு கேக்குற மாதிரிதான் அவங்க பரிமாறி பழக்கம். இங்க சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்ற அந்த கைய பார்த்த உடனே கண்ணீர் அப்படியே அவருக்கு பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது. அழுதுட்டே சாப்பிடுறாரு. அப்பவே அவர் கரெக்டா அவருக்கு என்ன பிடிக்குமோ கரெக்டா வைக்கிறாரு. இவர் சாப்பிட்டு போறாரு. அவருக்கு அப்புறம் தோணுது, அன்னைக்கு யாராவது காசு தருவாங்களா? ஒரு அன்னைக்கு அந்த அன்புக்கு நம்ம ஈடா ஏதாவது கொடுக்க முடியும் அப்படின்னு தோன்ற அந்த ஒரு காரணத்துக்காகவே டெய்லி ஒருவேளைதான் ஆனா சாப்பிட்டு வர்றாங்க. அந்த ஒரு 5 வருடங்களா அவர் கொடுக்கல. ஆனா அந்த 5 வருடங்கள்ல என்ன மாற்றங்கள் பாத்தீங்கன்னா, இவர் எந்த இடத்துல கணக்கு எழுத சேர்ந்தாரோ அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு மேனேஜர் பதவிக்கு உயர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய சம்பளம் வர்றதுனால ஒரு ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்திருக்காரு. ஒரு சைக்கிள் வச்சிருக்காரு. அதை எடுத்துட்டு தான் இந்த கடைக்கும் வராரு. அது இல்லாம அந்த படிச்ச அந்த இடத்துலயே மேல் படிப்புக்கு அப்ளை பண்ணிடுறாரு. பண்ணி பிஜியும் முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு அந்த இடத்துலயே ஒரு விரிவுரையாளர், அதாவது ஒரு லெக்சரரா ஜாயின் பண்ணிடுறாரு. அங்க ஜாயின் பண்ண பிறகு அந்த ஒரு மகிழ்ச்சியாவது தன்னோட அன்னை அப்படின்னு நினைக்கிற அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்ட்டு வர்றாரு. இங்க வரும்போது அவர்கிட்ட சொல்லலான்னு போறாரு, சீக்கிரம் வந்துடுறாரு. ஆனா அவர் சமைக்கிறப்ப இவர் உள்ள போய் பாக்குறாரு, அந்த சமையலே அவர் ஒரு தியானம் மாதிரி பண்றாங்க. இதே வார்த்தைகள் தான் அதுல எழுதி இருக்கு. அப்படியே ஒரு ஃபுல் கவனம் அதுல மொத்தமும். அவருக்கு வந்து கலைக்க மனசு இல்லை. சரி வந்துடுறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, நம்ம சொல்றதுனால அவருக்கு என்ன மாற்றம் வரும், அவர் எந்த நிலைமைக்கும் எதுக்காவது மாறுவாரா தன் நிலையில இருந்து அப்படின்னு தோணுது. அதனால அவர்கிட்ட சொல்லல கடைசியில. இந்த சமயத்துல அந்த மாமா வீட்டுல சில நிகழ்வுகள் நடக்குது. அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போய் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அச்சகத்தையே அவங்க வித்து கடனெல்லாம் தீர்த்துட்டு கையில கொஞ்சம் போல காசு தான் இருக்கு. அது எடுத்துட்டு அவங்களோட சொந்த ஊர், அதாவது இந்த எழுத்தாளரோட சொந்த ஊருக்கே அவங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அந்த 2 குழந்தைகளோட அந்த அம்மா. அந்த அம்மா இவனோட சொந்த அம்மாவுக்கு அவங்களை கண்டாலே பிடிக்காது. ஏன்னா என் பையன் எப்படி சாப்பிட்டான்னு அவங்களுக்கு தெரியும். இவ ஒரு ஆளு, இவட்டு கண்ணுல எல்லாம் நீ பற்றாத அப்படி இப்படின்னு சொல்லணும். கடைசியில அந்த விரிவுரை ஆனதுக்கு அப்புறம் 700 ரூபாய் அவருக்கு சம்பளம். அந்த 700 ரூபாய் சம்பளத்தை சொல்லி வீட்டுல போய் சந்தோஷம். அதுல அவங்க தம்பியும் படிச்சு ஒரு டிரான்ஸ்போர்ட் இதுல வேலை கிடைச்சது. அவங்க வீடு வந்து வறுமையில இருந்து மேல ஆரம்பிச்சு போய் ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லிட்டு, எப்ப அந்த மாமா வீட்டுக்கு போய் பார்க்க போனாலும் ஒவ்வொரு தடையும் போகும்போது, ஊருக்கு போகும்போது மாமா வீட்டுக்கு போய் பாக்குறாரு. ஒரு 10 ரூபாய் மேஜையில வச்சுட்டு வந்துருவாங்க. இந்த தடவை போகும்போது ஒரு 50 ரூபாய் வச்சுட்டு வந்து, அப்ப எதிர்த்து அந்த அத்தையை பாக்கு, அவங்களுக்கு இவங்களை ரொம்ப நாளா ஆச்சு பார்த்து. அவங்க வேலைக்கு போயிட்டு எங்க வராங்க. இவரை பார்த்துட்டு இவர் கூப்பிடுறாரு, வணங்குறாரு. உடனே இவங்களுக்கு அடையாளம் தெரியல. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறமா தெரிஞ்சிடுது, நீதானா? நீ வந்து நான் போட்ட சோறு கணக்கை நீ மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ நன்றி காட்டணும்னா என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க. இதான் உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை. இவரால அந்த இதை வந்து சகிக்கவே முடியாது. அப்படியே வாய் ஃபுல்லா கசந்து வர்ற மாதிரி இருக்கும். ஒரு கசப்பான உணர்வு அவரால் அதை உண்மையில சொல்லப்போனா வாங்கி எடுக்கிற அளவுக்கு அந்த கசந்த உணர்வு அவர் வாய்க்குள்ள வருது. அவங்க கேட்கிற அந்த சோத்து கணக்கை பார்த்துட்டு உடனே இவர் பேசாம பஸ் ஏறி போயிடுறாரு. அவங்க அம்மா ஒரு கடிதம் எழுதுறாங்க, உனக்கு பொண்ணு பார்க்கவான்னு, நல்லா படிச்சவங்களா பாருங்க அப்படின்னு அவர் எழுதி அனுப்பிடுறாரு. பதிலும் கூட. ஏன்னா அந்த வீட்டுல அந்த பொண்ணெல்லாம் வந்து இவரே போய் டியூஷன் எடுக்கும்போது படிக்காத குழந்தைங்க, சரியா படிப்பு வராதவங்க. அதனால படிப்பை நிப்பாட்டி வீட்டுல இருக்கிற இந்த பொண்ணு. இவர் அங்க போயிடுறாரு. இதை முடிச்ச பிறகு அவர் அந்த முதல் சம்பளம் வாங்கினாரு இல்லையா, அதுக்கு உடனே ஒரு சீட்டு போடுறாரு. அந்த சீட்டுக்கான காசு முதல் 500 ரூபாய் கட்டிட்டு அந்த முதல் பணத்தை, தெரியும் சீட்டு எடுக்கிறவங்க தள்ளி எடுப்பாங்க, அந்த மாதிரி தள்ளி அந்த மொத்த பணத்தையும் எடுத்துடுறாரு. மொத்த பணத்தையும் எடுத்துட்டு நேரா அது அப்ப வந்து 15,000 ரூபாய் அவர் கிடைக்கும். அந்த மொத்த பணம் சீட்டு போக 15,000 ரூபாய் கிடைக்கும். அந்த 15,000த்துல அந்த காலத்துல ஒரு வீடு வாங்கிக்கலாம். 15,000த்துல அந்த காலத்துல ஒரு வீடையே வாங்கிருக்கும். அந்த அளவுக்கு அந்த அமௌண்ட். அந்த காசு எடுத்துட்டு நேரா அந்த சாய்பு கடைக்கு போறாரு. அங்க போயும் சாப்பிடுறாரு. இப்பயாவது அவர் தன் கண்ணை பார்க்க மாட்டாரா அப்படின்னு பாக்குறாரு. அவர்கிட்ட எந்த ஒரு அடையாளம் காணுதலோ இல்லை. அப்ப கூட நினைப்பாரா, அவர் வந்து சாப்பிடாம இருக்கிறப்போ அவர் உடம்புல ஏதாவது ஒரு மாற்றம்,
நமக்கு பிடிக்காதவங்களுக்கு சோறு போட்டா அவங்களோட பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அது மாறிடும். நம்ம அந்த அன்போட கொடுக்கறதுக்கும் பிடிக்காதவங்களுக்கு சோறு போடுறதுக்கும் நம்ம கையோ நம்ம உடலோ பேச வேண்டாம், ஆனா அது மாறும். ஆனா அவர் அந்த பாடி லாங்குவேஜை கவனிச்சுட்டே இருப்பாரு. ஒரு நாள் ஒரு துளி கூட மாறினது இல்ல. இப்ப போய் என்ன பண்றாரு, அந்த பாக்ஸ்குள்ள அந்த பணத்தை போடுறாரு. பத்தல. சாஹிப் இன்னொரு பாக்ஸ் வேணும் மட்டும் கேட்கிறாரு. அவர் திரும்பி கூட பார்க்காம, சார் ஏதோ கேட்கிறாரு அதை எடுத்து கொடு அப்படின்னு அந்த வேலை செய்யறாங்க சொல்ல. உடனே அவர் இன்னொரு பாக்ஸை கொடுக்குறாங்க. அது ரெப்ப ரெப்ப அவர் அந்த பணத்தை போட்டு அழுத்தி முடிச்சுட்டு வந்துட்டு முத தடவையா பணத்தை போட்டுட்டு வந்து சாப்பிட போறாரு. உக்காந்துட்டு சாப்பிடும் போது பக்கத்துல பாக்குறாரு, இவர் அந்த காலத்துல எப்படி இருந்தாரோ அதே போல எலும்பும் தோலுமா குனிஞ்சு விழுந்த ரெண்டு சின்ன டீனேஜ் பசங்க சாப்பிடுறாங்க. இவர் அதே போல கையில அடிச்சு அடிச்சு அவங்க சாப்பிட வைக்கிறாரு. இலை ஃபுல்லா கொட்டி கொட்டி சாப்பிட வைக்கிறாரு. கடைசி வரைக்கும் இவரை வந்து அவரை ரெகக்னைஸ் பண்ண மாதிரியே காமிச்சிக்கவே இல்லை அந்த சாய்வு. பணம் கொடுக்காதப்பையும் பணம் கொடுத்தப்பையும். கடைசியில அதை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வர்றாரு. அதுதான் அந்த கடைசி ஒரு வார்த்தை. உடனே வந்து அவர் அவங்க அம்மாவுக்கு எழுதுறாரு, எனக்கு அந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எந்த பொண்ணை கட்டிக்கோன்னு அவங்க சோத்து கணக்குக்காக கேட்டாங்களோ அவங்க பேர் ராமலட்சுமி. இந்த கதையில ஃபுல்லாவே ரொம்ப பேர்கள் வராது, ஒருவேளை உண்மை மனிதர்கள் கதைனால இருக்க வேணும். அந்த ராமலட்சுமின்றவங்க நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு அவர் கடிதம் எழுது. இந்த கதையில எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் என்ன வந்தது அப்படின்னா, இவர் கதையோட நாயகனா இருக்கலாம், ஆனா ரெண்டு கேரக்டர் ரொம்ப ரொம்ப அருமையான கேரக்டர். ஒரு கேரக்டர் அந்த அத்தை, இன்னொரு கேரக்டர் அந்த கெத்தேல் சாஹிப். இந்த ரெண்டு கேரக்டர் நம்ம வாழ்வில் நம்ம சந்திக்கணும்னு தோணுச்சு. அந்த அத்தை கேரக்டர் தான் முக்காவாதி மனிதர்கள், நம்ம எல்லாருமே, எல்லாரும் என்னையும் சேர்த்துதான் சொல்றோம். நம்ம ஒரு சின்ன விஷயம் செஞ்சுட்டா அதுக்கு நிறைய நம்ம எதிர்பார்க்கணும். இது வந்து எப்படி கொடுக்கணும், ஒரு தேங்காய் உடைச்சிட்டு எனக்கு பரீட்சையில பாஸ் பண்ண வைன்றோம். ஒரு கடவுள்கிட்ட கூட நம்ம கேட்கிற விஷயம் எப்படி இருக்கு, நம்ம ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டா ஏதோ ஒண்ணு வந்துரும்ன்ற எண்ணம் இருக்கு. சாதாரணமா தண்ணிக்கு சோறுக்கு கணக்கு பார்க்காதீங்கன்னு அந்த கதையே அதனாலதான் சோத்து கணக்குன்னு வச்சிருக்காங்க போல. அந்த ஒரு நிலைதான் நம்ம இருக்கோம், அந்த அத்தையோட நிலை. நம்ம கதை கேட்கும் போது தோணலாம், இப்படியும் ஒரு அத்தை இருப்பாங்களான்னு. ஆனா நம்ம வாழ்வுல எப்படி இருக்கும் மாஸ்டர்ஸ்? பிரபஞ்சம் நமக்கு எவ்வளவோ கொடுக்குது, திருப்பி நம்ம என்ன கொடுக்குறோம்? நமக்கு இவ்வளவு பெரிய வாழ்வு கொடுக்குது, இவ்வளவு பெரிய ஒரு வசதியை கொடுத்துருக்கு, யோசிக்கக்கூடிய இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்துருக்கு. அது கொடுக்காதது எதுவுமே இல்லை. ஆனா நம்ம இன்னும் கேட்கிறோம், கொடுத்ததுக்கு மேலேயும் கேட்கிறோம். சின்ன விஷயம் செஞ்சுட்டு 1000 எதிர்பார்க்கிறோம். இத்தனைக்கும் அவங்க காசு கணக்கு போட்டு அப்பயே 40 ரூபாவை கழிச்சுட்டும் கூட என் பொண்ணை கட்டிக்கோன்றாங்க. அப்ப ஒரு சின்ன விஷயம், அதுவும் ஒரு மனசு இல்லாம அறகுற மனசுல, ஒரு முழுமையான செயல் கூட இல்லை, ஆனா எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? அந்த கெத்தேல் சாஹிபை பார்க்கும்போது பிரபஞ்சத்தையே பாக்குற மாதிரி தோணுச்சு. பிரபஞ்சம் என்ன கொடுக்குறான்னு அதை கவனிக்கிறது கூட இல்லை, தன்னோட நிலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கு, அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. கொடுக்கறது மட்டுமே அதனோட இயல்பா இருக்கு. நீ திருப்பி கொடுத்தாலும் கொடுக்கறனால தன்னோட இயல்புல அது துடி கூட மாறுது.